சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம் விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். தாரிக் ரஹ்மான் அந்த பொறுப்புக்கு வர்றாரு பிரைம் மினிஸ்டர். மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி இது வந்து நமக்கு வெறும் ஒரு செய்தி மட்டும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பக்கத்து நாடு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யார் இவர் வருவதனால் நமக்குள்ள நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குமா? ஹலிதா ஜியா இறந்தாங்க இப்போ அண்மையில். அவருடைய மகன்தான் தாரிக் ரஹ்மான். 20 வருஷம் அவர் வந்து லண்டனில் புகலிடம் அடைந்த நிலையில் பங்களாதேஷில் முகமது யூனஸுடைய ஆட்சி ஒரு இன்ட்ரம் ரூலிங்காக இருந்துச்சு. எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறான்னா 209 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. பெரிய மெஜாரிட்டி. 151 ஜெயிச்சாலே போதும். 300 இடங்கள்ல 209 இடங்கள்ல ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் நண்பியாக தோழியாக இருக்கும் ஷேக் ஹசீனா எதிரான பார்ட்டி தான் தாரிக் ரஹ்மான். இதுல ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கிய கட்சி பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு பங்களாதேஷ்ல. பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ்னா, தாரிக் ரஹ்மான் இந்தியாவுக்கு எதிரான சதி நடவடிக்கைகள்ல இவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்கு. ஹலிதா ஜியாவுடைய மகன் தாரிக் அன்வர் மீதும் தாரிக் ரஹ்மான் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு செக்குலராக இருந்தால் தான் அந்த அம்மா அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா வங்கதேசத்துக்கும் நமக்கும் எவ்வளவு பிசினஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வருஷத்தை பார்ப்போம். 2024 $14 பில்லியன். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பங்களாதேஷனுடைய பிரைம் மினிஸ்டரா தாரிக் ரஹ்மான் பொறுப்பேற்க போறாரு. தாரிக் ரஹ்மான் யாரு, எப்படிப்பட்டவர், அண்ட் இவர் வந்ததுக்கு அப்புறம் பங்களாதேஷ் இந்தியாவுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், இதெல்லாம் பற்றி விரிவாக பேச போகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக் சார். மற்ற நாடுகளில் நடக்கிற மாதிரி இது வந்து நமக்கு வெறும் ஒரு செய்தி மட்டும் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய பக்கத்து நாடு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக நம்ம ரெண்டு பேருக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாரிக் ரஹ்மான் அந்த பொறுப்புக்கு வர்றாரு பிரைம் மினிஸ்டர். யார் இவர் வருவதனால் நமக்குள்ள நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருக்குமா? ஷேக் ஹசீனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவங்க இப்போ ஒரு புகலிடம் தேடி இந்தியாவில் இருக்கிறாங்க. பங்களாதேஷ் நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க, அமெரிக்கா போன்றோ மற்ற நாடுகளை போன்ற அல்ல, இது நம்முடைய எல்லையை பகிர்ந்து கொண்ட நம்முடைய நாட்டுடைய ஒரு பாட்டு. 1971களுக்கு அப்புறம் பாகிஸ்தானில் மொழிவாரி பிரச்சனையில் அன்றைக்கு இந்திரா அம்மையார் நடந்த ஆப்ரேஷனில் இந்தியாவால் உருவான ஒரு நாடு தான் பங்களாதேஷ். அது எல்லாருக்கும் தெரியும். அது வரைக்கும் அது கிழக்கு பாகிஸ்தான் தான் இல்லையா? ஆமாம், கிழக்கு பாகிஸ்தான். ஆனால் அவர்கள் வங்காள மொழி பேசக்கூடியவர்கள். பாகிஸ்தான் உள்பக்கம் இருக்கிற மக்கள் உருது இன்னும் பல மொழிகள் பேசுவார்கள். பலுசிஸ்தான் ஒரு பக்கம். ஆனால் இப்போ சர்வதேச அளவில் பங்களாதேஷ் நமக்கு இப்போ இந்த தேர்தலை பற்றி பேசுவோம். அவாமி லீக்கினுடைய கட்சி தான் ஷேக் ஹசீனா. ஹலிதா ஜியா இறந்தாங்க இப்போ அண்மையில். அவருடைய மகன்தான் தாரிக் ரஹ்மான். 20 வருஷம் அவர் வந்து லண்டனில் புகலிடம் அடைந்த நிலையில் ஒரு அன்சர்டினிட்டி பொலிட்டிக்ஸ் இருக்கும்போது அவர் முதலாக ஒரு 4 வாரங்களுக்கு முன்போ 5 வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு பங்களாதேஷுக்கு வந்துவிட்டார். பங்களாதேஷில் முகமது யூனஸுடைய ஆட்சி ஒரு இன்ட்ரம் ரூலிங்காக இருந்துச்சு. அது அமெரிக்காவினுடைய ஆள் அவர். இது ஒரு பக்கம் போனாலும் இந்த வெற்றியின் மூலமாக நாம் என்னங்கிறத பார்க்குறோம். அதாவது மொத்தம் 300 நாடாளுமன்றங்கள் உறுப்பினர்கள், அதாவது அந்த வங்கதேசத்தின் ஆட்சி மன்றத்தின் இருப்புகள், அதில் ஒரு 151 யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சியை பிடிக்கலாம். பிஎன்பி கட்சி இப்போ இருக்கிற தாரிக் ரஹ்மான் ஹலிதா ஜியாவுடைய மகன். அந்த அம்மா 80 வயசில் இறந்துட்டாங்க, இப்போ தான் இறந்தாங்க. இவர் எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறாருன்னா 209 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. அப்போ பெரிய மெஜாரிட்டி. 151 ஜெயிச்சாலே போதும். ஆனால் தாரிக் ரஹ்மான் வந்து இப்போ அவர் வந்து பங்களாதேசத்தினுடைய பிரதமர் ஆக போகிறார். வங்காளதேசத்தினுடைய ஆளுமையின் உச்சபட்ச பதவிக்கு வரக்கூடிய தாரிக் ரஹ்மான் 209 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கார். சபியூர் ரஹ்மானுடைய ஜமாத்துல் இஸ்லாமி கடும் போக்கு இஸ்லாமிய அமைப்பு 18 இடங்களுக்கு மேலே இதுக்கு முன்னாடி வெற்றி பெறாத அந்த கட்சி தற்போது அவங்க இன்னைக்கு 3 மடங்கு அளவுக்கு 50 இடங்களுக்கு மேலே வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஜமாத்துல் இஸ்லாமி. இது அவ்வளோ நல்ல செய்தி இல்லை இந்தியாவுக்கு.
ஏன்னா எந்த நாட்டிலையும் மதவாத குரூப் வந்து வெற்றி பெறுவது அவ்வளோ நல்லது இருக்காது. எந்த நாடாக இருக்கட்டும், இந்த மதவாத குரூப்புகள் எப்போதுமே பிரச்சனைகளை கிளப்பி விடுவார்கள். இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாலிபான்கள் ஃபுல்லாக மதவாதிகள் தான், அது வேற விவகாரம். அவங்கள ஆட்சி கட்டில் இருக்கிறார்கள். சவுதி அரேபியா முழுமையாக மதவாதங்கள் தான், அவங்கள ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆட்சிக்கு எதிராக ஒரு மதவாத குரூப் வெற்றி பெற முடியாமல் இருந்தால் அவர்கள் பிரச்சனையை கிளப்பி கொண்டே இருப்பார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துத்துவாதிகள், சங்க பரிவார அமைப்புகள், பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள்லாம் ரொம்ப ஆபத்தான போக்கை கிளப்பி விடுற மாதிரி ஜமாத்துல் இஸ்லாமி இதுதான் விஷயம். இப்போ இந்த இதில் ரொம்ப முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்கிறது, 300 இடங்களில் 209 இடங்களில் ஜெயிச்சிட்டாங்க. அவங்க ஜெயிச்சது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவின் நண்பியாக தோழியாக இருக்கும் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான பார்ட்டி தான் தாரிக் ரஹ்மான். இப்போ சொன்னோம்ல, தாரிக் ரஹ்மான் யாருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு எதிரான பார்ட்டி. அவாமி லீக் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலை. அவாமி லீக்குன்னா இப்போ இந்தியாவில் இருக்கிறாங்களா, நம்மள்கிட்ட புகலிடமாக இருக்கல, இவங்களுக்கு இடத்துல 40% இடங்களை அவங்க வென்றிருக்கிறாங்க. வலிமையான இடங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு ஃபுல் வில்லேஜ் வெற்றி தான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. இப்போது இதில் என்னென்னா, 2 மோசமான தீவி வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒருவர் 1,60,60,000 ஓட்டுலையும், இன்னொருத்தன் 2 லட்சம் ஓட்டுலையும் ஜெயிச்சிருக்கான். அது இந்தியாவுக்கு நல்ல செய்தி இல்லை. பிஎன்பி கட்சியை சேர்ந்த லூட் போஸ்ட்மேன், பேரே லூட் கொள்ளை, லூட்டிங்னு சொல்கிறோம் இல்லையா, இவன் பேரே, மனுஷன் பேர் என்ன, லூட்டு போஸ்ட்மேன், 1,60,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கிறான். இவன் பிஎன்பி. இன்னொருத்த யாருன்னா ஜமாத்துல் இஸ்லாமி, அந்த அமைப்பில் இருக்கிற வேண்டிய ஒருத்தரும் அவரும் ஜெயிச்சிருக்கான் 2 லட்சம் ஓட்டில். அப்துல் சலாம் பிண்டு. இவன் என்னன்னா பாகிஸ்தானுடைய ஹுஜூப் அமைப்போடு இது பண்ணவன். இவனு 2 பேரும் ஜெயிச்சது எப்படின்னா, இவனு மேலே உள்ள குற்றச்சாட்டு, ஒருத்தன் 1200 பேர் படுகொலை நடந்த 1971 வங்கதேச பிரிவினையின் போதும் 1974களில் நடந்த அந்த பல விஷயங்களும் சம்மந்தப்பட்டவன். இவனு இந்த 2 பேரும் சிட்டங்காங் வழியாக இந்தியாவுக்கு எதிராக ஆயுத தளவாடங்களை சப்ளை செய்த தீவிரவாத வழக்கு 1. இரண்டாவது, கிரானைட் குண்டு வீச்சு வழக்கில் இந்தியாவிலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய அவாமி லீக்குடைய ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக கொலை முயற்சியில் தண்டனை பெற்றவர்கள் 2 லட்சம் வாக்கில் அப்துல் சலாம் பிண்டுவும் லூட் போஸ்ட்மேனும் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்தியாவுக்கு நல்ல செய்தி இல்லை. புரிஞ்சுக்கிட்டா? இப்போ நீங்கள் பேசுனதுக்கு நான் பதிலை சொல்லிட்டேன். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு முக்கிய கட்சி பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு, பங்களாதேஷில். இது எவ்வளோ முக்கியமான செய்தி? இதுதான் முக்கியமான செய்தி. பிஜேபி எப்படி ஜெயிச்சிருக்காங்க பங்களாதேஷ்னா, அந்த ஜெயிச்ச கட்சியை ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஎன்பியினுடைய துணை கட்சிகள், இவர் 209, பிஎன்பியுடைய துணை கட்சிகள் 3. அந்த கட்சி பேர் என்னென்னா அந்தோலன் அப்படிங்கிற ஒரு கட்சி, மற்றொரு கட்சி கோனா ஒடிகர், இது ஒரு கட்சி, நம்ம நாட்டில் இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி. 3வது வங்கதேச ஜாதிய கட்சி. இப்போ நீங்கள் பிஜேபி எப்படி ஜெயிச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு தான் இந்த வங்கதேசத்துக்கு இங்கிலீஷில் என்னது, பி, வங்காளதேஷ். ஜாதி என்பதற்கு ஜே, பிஜே. கட்சி என்பதற்கு பி. பிஜேபி தானே? ஓகே, அந்த ஊர் கட்சி அது பிஜேபி தானே சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்கு. எங்க? வங்கதேசில். தமிழில் அதை மொழி மாட்டினா வங்கதேச ஜாதிய கட்சி ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. ஆகவே நான் அன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் காணொலியில் பார்க்கும்போது பிஜேபி 1 எனக்கே ஷாக் ஆகிட்டு. உள்ளே போய் பார்த்தா வங்கதேச ஜாதிய கட்சி ஒரு இடத்துல பெற்றிருக்காங்க. இது சரி. இப்போ இந்த இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாதிகள் வெற்றி பெற்றிருப்பது இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. நம்முடைய பிரதமர் மோடி ஐயா அவர்கள் உடனடியாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டாங்க. நம்ம சுவிட்சமான தேசமாகவும் அமைதியான தேசமாகவும் வளங்கொழிக்கும் தேசமாகவும் இந்த நாடுகளை கொண்டு போய் இந்தியா நல்லுறவோடு பாடுபட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்தியாவை கன்வே த மெசேஜ். இந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஜாதிய கட்சியுடைய அப்துல் சலாம் பிண்டு லூட்டு போஸ்ட்மனை மாதிரி இப்போ வந்திருக்கார, பதவி வந்திருக்கார தாரிக் ரஹ்மான், இந்தியாவுக்கு எதிரான சதி நடவடிக்கைகளில் இவர் மேலேயும் குற்றச்சாட்டு இருக்குது.
அவர் தான் இப்போ நீங்கள் வின் பண்ணியிருக்காரு. இந்தியாவுக்கு எதிரான சதி நடவடிக்கையில் ஹலிதாஜியாவுடைய மகன் தாரிக் அன்வர் மீதும் தாரிக் ரஹ்மான் மீதும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு செக்யூலராக இருந்தால் தான் அந்த அம்மா அவாமி லீக்கினுடைய ஷேக் ஹசீனா. அங்கே தான் தியாகிகளுக்கு பிள்ளைகளுக்கு 30% ரிசர்வேஷனில் பெரிய தகராறு ஒரு எதிர்ப்பு கிளம்பி அவங்க கட்டுப்படுத்த முடியாமல் பயங்கர தாக்குதலில் பல நூற்றுக்கணக்கில் கொலை செய்தனால் அவர்கள் இந்தியாவுக்குள் தஞ்சம் வந்தார்கள். எல்லாரும் நம்மளை மிரட்டினாங்க. நாம் சொல்லிட்டோம், அதை பற்றியே பேசலை. எங்கள் நாட்டில் இருக்காங்க, அதோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிரியாவில் இருக்கக்கூடிய பஷர் அல் ஆசாத்து அங்கே போயிட்டார். எங்கே போயிட்டார்? ரஷ்யாவில் போய். இப்படி உலக நாடுகளில் வந்து ஒரு புகலிட வர்த்தகம் இருக்கிறது. நம்ம நாட்டுக்கும் பங்களாதேசத்துக்கும் இந்த மாதிரி வர்த்தகத்தில் நம்ம கையெழுத்து போடலை. அதாவது உன் நாட்டிலேருந்து யாராவது வந்தால் பிடிச்சி எங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற நம்ம கையெழுத்து போடலை. அதனால் நம்ம நாட்டை அவங்க வந்து வலியுறுத்தவோ அடமெண்ட்டாக நடந்து கொள்ளவோ வழி இல்லை. அவங்க பாதுகாப்பாக இந்தியாவில் இருக்காங்க. சரி, இப்போ என்னென்னா இந்த லூட் போஸ்ட்மேன் விவகாரத்தை எப்படி கையாள போகிறாங்க? எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஜமாத்துல் இஸ்லாமியினுடைய வளர்ச்சி இந்தியாவுக்கு ஒரு நல்ல செய்தி கிடையாது. ஏன்னு சொன்னால் இவங்க இஸ்லாம் மத அடிப்படையில் இந்த குரூப்புகள்லாம் இதில் சீனாவினுடைய ஆதிக்கம், அமெரிக்காவுடைய ஆதிக்கம், பாகிஸ்தானுடைய ஆதிக்கம் வலிமையான ஒரு மண்ணாக எது மாதிரி இருக்கிறது? வங்கதேசம் மாறி இருப்பது இந்திய வெளிவிவகாரத்துறைக்கு பெரும் சவால். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 பேருமே இந்தியாவுடைய எதிரிகள். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. பிரதான எதிரி அமெரிக்கா. அமெரிக்காவால் இயக்கப்படக்கூடிய மற்றொரு ப்ராக்சி பாக். யதார்த்தமாக எல்லை விவகாரத்தில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் நமக்கு தெரியும். இந்த 3 பேருடைய கைகளும் எங்கே இருக்கிறது? வங்கதேசத்தில் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா வங்கதேசத்துக்கும் நமக்கும் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வருத்தத்தை பார்ப்போம். 2024 $14 பில்லியன் நமக்கும் வங்கதேசத்துக்குமான பிஸ்னஸ். வங்கதேச பிஸ்னஸில் இந்தியா ஏன் ஒரு இன்னெவிட்டபிள் ஃபோர்ஸ் அப்படின்னா, அசாம் எல்லையிலிருந்து பார்டர் ஊடாக ஏராளமான இந்திய பச்சை காய்கறிகள், எண்ணெய்கள், மெஷினரிஸ் எல்லாமே வங்கதேசத்துக்கு போய் கொண்டிருக்கிறது. அரிசியிலிருந்து எல்லாம் வங்கதேசத்துக்கு இந்தியாவிலேருந்து போகிறது. திருப்பூர்காரங்க வர டெக்ஸ்டைல் பிஸ்னஸை கொஞ்சம் அங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னென்னா அங்கிருந்து ஆயத்த ஆடைகள் நமக்கு வருகிறது. திருப்பூர்லேருந்து போகிற அளவுக்கு உலகின் மிகப்பெரிய ஆயத்த நாடாக வங்கதேசம் மாறி வந்த நிலையில் அந்த நாட்டில் நடக்கிற கலவரத்தில் அந்த நாட்டுடைய பொருளாதாரம் அழிஞ்சு போயிருமோன்னு நினைக்கும் போது இப்போ பிஎன்பி அதில் வெற்றி பெற்றிருப்பது மீண்டும் அதை மறு உருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. இப்போ 14 பில்லியன் அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு பிஸ்னஸ் அல்ல. ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ். இந்தியனுடைய மிஷினரிஸ் நடக்கிறது. அங்கிருந்து நமக்கு என்ன வருதுன்னா, இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி திருப்பூரில் இருந்து ஆயத்த ஆடைகள், அது மட்டும் இல்லாமல் லெதர், இந்த மாதிரி லெதர், தோல், இது மாதிரியான விஷயங்கள் நிறைய வருது. இப்போது சைனா அங்கே ஆதிக்கம் செலுத்துவதன் காரணம் என்ன என்று நீங்கள் கேட்டால், சைனாவுக்கும் அவர்களுக்கான தொழில் $18 பில்லியன். இந்தியாவுக்கும் அவர்களுக்கான கிடைச்ச தகவல், சைனா வந்து 670 கார்ப்பரேட் கம்பெனிகளை அந்த நாட்டில் இயக்குகிறார்கள். எத்தனை கம்பெனி? 670. எப்படி இலங்கையை ஹம்மாந்தோட்டையை 99 வருஷத்துக்கு எடுத்து நமக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதோ, இஸ்ரோ போன்று குலசேகரப்பட்டினமும் மகேந்திரகிரியும் தூத்துக்குடியும் கண் வைத்திருக்கிறார்களோ, அதே நிலை வங்கதேசத்தில் 670க்கு மேற்பட்ட கார்ப்பரேட் நிறுவனங்களை சீன கம்பெனிகள் கோலாச்சுகிறது. இது இந்தியாவுக்கு நல்ல செய்தி அல்ல. இதன் மூலமாக சீனா அந்த நாட்டினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், வங்கதேசத்தின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கட்டமைப்புகள், விமான நிலையங்கள், சாலைகள், அப்புறமா ஃபோர்ட், அது அல்லாமல் ஏராளமான எரிசக்தி துறைகள், அணுசக்தி துறைகள், அதை தாண்டி மிக முக்கியமாக இதுதான் ஒரு முக்கியமானது என்னவென்று கேட்டால், அந்த நாட்டில் இருக்க இராணுவ தளவாடங்களின் உற்பத்தி, இராணுவங்களுடைய மேம்பட்ட ஆயுதங்களில் கொடுப்பது, இது சீனாவின் வல்லமையை அங்கு காட்டுகிறது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இது நமக்கு ஒரு பெரும் சவால். இப்போ இந்தியா வந்து இப்போ என்ன காலகட்டத்தில் நல்லதோ கெட்டனோ, இப்போது இலங்கையில் அனுராக் குமாரசா திசாநாயக்க, ஏகேடி, ஏகேடி,
அனுராக் குமார் திசாநாயக்க. திசாநாயக்க அவர் வந்து ஜனதா விமுக்தி பெரமுனா அமைப்பினுடைய ஒரு தீவிர போராளி. ஜனதா விமுக்தி பெரமுனா என்பது ஒரு கடும்போக்குவாத வலதுசாரி சித்தாந்தம் கொண்டது. இப்போ அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார், பிரசிடெண்ட் ஆயிட்டார், ஜனாதிபதி. ஆனால் நாம் வந்த பிறகு அவனுடைய கை கொடுத்தான் ஆகணும். அதே போன்று பிஎன்பி இந்தியாவுக்கு எதிரான குற்றச்சாட்டில் இருந்தக்கூடிய தாரிக் ரஹ்மான் வந்திருக்கிறான். அவங்க கட்சியில் இருந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறார். அதே மாதிரி சலாம் பின்ட்டு ஜெயிச்சிருக்கிறார். இந்தியாவுக்கு சிட்டங்காக்கு வழியாக ஆயுதங்களை போர்க்கப்பல்களில் அனுப்பினவர்களெல்லாம் ஜெயிச்சிருக்கிறார்கள். 1,60,000 ஓட்டில் 2 லட்சம். இதை அல்லாமல் 640 கம்பெனிகளை இயக்கக்கூடிய சீனாவின் ஆதிக்கம், டிஃபென்ஸ் காரிடாலும் அவர்கள் இருப்பதும் இந்திய வெளிவிவகாரத்துறைக்கு பெரும் சிக்கல். இன்னொன்று என்னவென்றால், நமது நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து வல்லூர்களும் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். பாகிஸ்தானை பற்றி உங்களுக்கு தேவையே இல்லை, சீனாவை பற்றியும் சொல்ல தேவையில்லை. நம்ம நாட்டுடைய எல்லையை பகிர்ந்து கொண்டவர்கள் 2 எல்லை என்னால் மல்ல பக்கம். பங்களாதேஷும் இப்போ அப்படி ஆயிட்டு. ஸ்ரீலங்கா முழுவதுமே என்னதான் பேசி நாம தான் 4000 வீடு கட்டி கொடுத்து நிறைய பணம்லாம் கொடுத்தோம். பணம் இல்லாமல் இருக்கும்போது 2 பில்லியனை கொடுத்து ஆயில் இறக்குமதி செஞ்சு எல்லாம் கொடுத்தோம். அவர்களும் சீனாவுக்கு ஒரு பக்கம் விசுவாசம் தான். மாலத்தீவு பற்றி பேச வேண்டியதே இல்லை, நமக்கு எதிரானவனே ஆட்சி செய்கிறான். நேபாள், பூடான் எல்லா நாடுகளிலும் இந்தியாவுக்கு எதிரான வலிமையான கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸஸ்னுடைய டாமினேஷன் இருப்பது இந்திய வெளிவிவகாரத்துறைக்கு பெரும் சவாலாக நான் பார்க்கிறேன். நைஸாக அப்ரோச் பண்ணக்கூடிய இந்தியா, நமது நாடு அமெரிக்காவை எப்போதும் நம்பாது. இன்றும் நம்புவதில்லை, என்றும் நம்ப போவதில்லை. அமெரிக்காவுடைய கைகள் முகமது யூனஸ் மூலம் இருந்தது. இப்பொழுது பிஎன்பியோடும் அமெரிக்காவுடைய கைகள் இருக்கும், சீனாவுடைய கைகளும் இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு ஜமாத்துல் இஸ்லாமி போன்ற அமைப்பித்திருக்கும், ஹபீப் போன்றவர்கள், ஹஃபீஸ் சையது போன்றவர்கள், அதே போன்று தெஹ்ரீக்கே தாலிபான், இன்னும் பல அமைப்புகளின் மூலம் இந்தியா மிக கடுமையான பாதுகாப்பை உறுதி செய்யும். அங்குள்ள இந்துக்களை அடித்துக் கொள்வது பெரும் ஆபத்தான விஷயம். மத பூசல்களின் மூலமாக அதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய இந்து சனாதனவாதிகள், இந்து தேசியவாதிகள், இவர்களும் ஆபத்தானவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். பிஎன்பியினுடைய தாரிக் ரஹ்மானுடைய ஆட்சியில் பைலேட்ரல் அக்ரிமெண்ட் இன் பிட்வீன் இந்தியா, the possibly we have been expecting a lot. What will happen today and tomorrow? நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே சார், இந்தியாவை விட பல மடங்கு சின்ன நாடு, பல விஷயங்களுக்கு இந்தியாவை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஆனால் அங்கே ஒரு 10 பேர் ஜெயிக்கிறதுனால நம்ம நாட்டில் எப்படி அரசியல் சூழல் மாறுங்கிறத விவரிச்சிங்க. பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களும் நன்றி சார். நன்றி.